ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlog நம்ம பார்க்க போகிறோம். இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். நாங்கள் ஒரு 4 நாள் ட்ரிப் போயிருக்கோம். ஸோ அந்த செகண்ட் டேலேருந்து நாங்கள் பார்த்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரேண்டமாக காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே காலையில் நாங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் பக்கத்துலேயே லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆப்போசிட்லேயே பீச் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் மொதல் நாள் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு நினச்சோம். பட் ரொம்ப டயர்டாக இருந்தனால சீக்கிரம் தூங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் நம்ம மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பீச்சில் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். காலையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால காலையில் 6 o'clockலாம் பாருங்கள் ரொம்ப நல்ல வெளிச்சம் இருக்குது. சரி, அதனால் நம்ம ஒரு லாங் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக, கூட்டம் எதுவுமே இல்லை. ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இந்த ஏரியாவில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, குவாய்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் பார்க்குறதுக்கு மைண்டுக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்க்கு திரும்ப வந்துட்டோம். குளிச்சுட்டு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். நம்ம தங்கியிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே டைனிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் நிறைய இருந்துச்சுங்க. அதாவது கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் தான் அது. க்ரோசான்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருந்தாங்க. இது பஃபெட் தான். ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டோஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஜாம் இதெல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி யோகட், ஃப்ளேவர்ட் யோகட்லாம் இருக்கும். ஸோ அது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது சைடு. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணலாம். அதாவது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு நம்ம சொல்லி ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. நான் அதை உங்களுக்கு பின்னால் காட்டுறேன். இப்போ நம்ம பஃபெட்டில் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் இனிஷியலாக சாப்பிட்லாம். அந்த டைமில் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு செஞ்சு நம்மளுக்கு சூடாக தருவாங்க. நான் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னோடய பிளேட்டில் பாருங்கள் பீன்ஸ் கிரேவி இருக்கும். அதுக்கப்புறமா ஹேஷ் ப்ரவுன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்பிள்ட் எக் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி, மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் வரும். இப்போ நான் வெஜிடேரியன் பிளாட்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். பீன்ஸ் கிரேவி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹேம் இருக்கும். அடுத்ததை சாசேஜஸ், பிளாக் அண்ட் ஒயிட் புட்டிங் இருக்கும். அடுத்ததாக ஹேஷ் ப்ரவுன் வச்சுருப்பாங்க. போஸ்ட் எக் இல்லாட்டி ஸ்க்ராம்பிள்ட் எக், அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் நம்ம கேட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 10 o'clock போல் கிளம்பி வெளியில் போகலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக எல்லா பிளேஸஸையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ரொம்ப நான் எடுக்க முடியல என்னால் இந்த 4 days ட்ரிப்பில். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கிளப் பண்ணி உங்களுக்கு ரேண்டமாக நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்திருக்க ரூட்டே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஒரு சீனிக்கான பிளேஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த ரூட் எடுத்து போகிறோம். போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். சீனரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே நம்ம ஸ்டாப் ஓவர் பண்ணிவிட்டு சைட் சீயிங்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் வழியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒயிட் சாண்ட் உள்ள பீச் போகிறோம். அங்கே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. அது கேவ் இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்றனால நாங்கள் அந்த இடத்துக்கும் போகிறோம். இப்போ போயிட்டுருக்கப்பே பார்த்திங்கன்னா வழியில் ஒரு லேக் பார்த்தோம். சரி, அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம்.
இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸும். இப்போ நம்ம ஊர் மாதிரி எல்லாரும் போயிட்டு அங்கே குளிக்கிறது அந்த மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. பட் ஒரு சிலர் வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க இங்கே போய் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஆழமாக இருந்தது. அதனால் நம்ம வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் தான் குளித்தாங்க. எல்லோரும் குளிக்க போகலை. இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்ததாக போகிற ஸ்பாட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த நம்ம தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா, அந்த ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். ரொம்ப அழகான பீச் அது. அதே மாதிரி இந்த பீச் பக்கத்துலேயே நல்ல ஒரு கேவும் இருக்குது. ஸோ அதனால் அங்கேயும் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அந்த ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். கூட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து இது மண்டே போயிருந்தோம். ஸோ அதனால் வீக் டேஸ் அப்படின்றனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. வீக்கெண்டில் வந்திருந்தோம் அப்படின்னா ஜாஸ்தி கூட்டம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வீக் டேஸில் வந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ளீன் பீச்சும் கூட இது. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். நல்லா உட்காந்து நல்லா விளாண்டுட்டு நிறைய டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். எங்கடா திடீர்னு இவர் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இவர் மண்ணில் வந்து எங்கள் 2 பேரையும் எழுதிட்டு இருந்தார். எனக்கு ஒரே டச்சிங் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னு கேட்டால் 96 ராம் ஞாபகம் வந்துருச்சு போல். அதனால் எங்கள் 2 பேரையும் அந்த மண்ணில் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் இருந்த எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்க பேரை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கேவ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து பக்கத்தில் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு கேவ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்னது தான். பட் உள்ளே போய் பார்க்குறதுக்கு நல்ல த்ரில்லிங்காக இருந்துச்சு. கம்ப்ளீட் இருட்டாக இருந்துச்சு. ஸோ டார்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஆளாளுக்கு ஒவ்வொரு டாஸ்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். ஏன்னா எங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே வரல. அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சி எல்லாருக்குமே இந்த பீச்சு. அதுவும் குவாய்ட்டாக இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் போல் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அங்கே பக்கத்துலேயே வந்து சீ ஷோர் அப்படின்றனால நிறைய ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் டின்னர் வந்து அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருந்தோம். அதே மாதிரி
இங்கே வந்து இந்த ட்வீட், அதாவது உள்ளன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட் கடை ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஹேண்ட்மேட் ட்வீட்லாம் பண்ணுறாங்க ஷீப் ஊல் வச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த கடையிலையும் சுற்றி பார்க்கலாம், ஏதாவது வந்து ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் கிடச்சதுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகலான்னு நினச்சிருக்கோம். இங்கே வந்து அவங்க எப்படி அந்த ட்வீட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னால் இதெல்லாம் பார்த்ததில்ல, இந்த தறிலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஏன்னா அவங்களே ஓனாக டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியும் வந்து ஒரிஜினல் wool அப்படின்றனால கொஞ்சம் ப்ரைஸி தான், பட் வந்து குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். கொஞ்சம் பொருட்கள் மட்டும் வாங்கினோம் இங்கே. இப்போ நாங்கள் லாஸ்ட்டு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூமில் தங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூம்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமே வந்துட்டோம் இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் லாஸ்ட்டு நாள் மட்டும் அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நாங்கள் வந்து புக் பண்ணி அங்கே தங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜ் ஹோம். இது வந்து 1700 வந்து பில்ட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரிஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வச்சுருந்த பொருள் எல்லாமே ஆன்டிக் பீசஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரெசார்ட் பார்க்குறதுக்குமே. பக்கத்தில் இந்த லொக்கேஷனும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு மவுண்டெயின் வியூ உள்ள மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆப்போசிட்டில் இருக்க வியூ பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே தான் நாங்கள் வந்து 1 நைட் ஸ்டே பண்ண போகிறோம். லாஸ்ட் நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே தான் தங்கியிருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் உண்டு. இங்கேருந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டே கொஞ்சம் ட்ரிப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி டப்ளின் போனோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் நாள் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பெருசாக நாங்கள் வந்து ரொம்ப இடங்கள் போய் பார்க்க முடியல. பக்கத்தில் இருந்த இடங்கள் மட்டும் பார்த்துட்டு மெயினாக நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு போகிறோம். இங்கே வந்து சீஷோர் அப்படின்றனால ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அங்கெல்லாம் இன்றைக்கி போய் பார்க்கணும். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லான் ஏரியா இருந்தது. இங்கே வந்து பார்பிக்யூ செட்டப்பும் நம்ம பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக வரல அப்படின்றனால நாங்கள் அதெல்லாம் எதுவும் வந்து ட்ரை பண்ணலை. பக்கத்துலேயே வந்து ஃபார்ம்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவைட்டாகவும் இருந்தது இந்த ஏரியா. லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இடங்கள்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே வந்து டப்ளின் கிளம்ப போகிறோம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரூம் எல்லாத்தையும் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ எல்லாமே ரெடியாக பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் நைட்டே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம பேக் பண்ணிவிட்டு இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து இங்கே கில்லிபெக்ஸ்னு ஒரு இடத்துல வந்து ஃபிஷ்ஷுக்காண்டி வந்திருக்கோம். இது வந்து ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட். இங்கே இவங்க தான் அயர்லாண்டுக்கு நிறைய கடைகளுக்கு ஃபிஷ் சப்ளை பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அன்னன்னைக்கு அவங்க வந்து கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா பேக் பண்ணி அந்தந்த கடைங்களுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே பெரும்பாலும் வந்து அந்த போன்லெஸ் ஃபிஷ், அதாவது ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மீனில் இருக்க போனெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எல்லோரும் அங்கங்கே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம நார்மலாக நம்ம குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஃபிஷ்ஷும் அவங்க வச்சுருந்தாங்க. ப்ரான்ஸ் இருந்தது. ஸோ எங்கள் 2 ஃபேமிலிக்கும் வந்து தேவையான அளவு நாங்கள் ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். சால்மன் ஃபிஷ்ஷும் நான் வாங்கியிருக்கேன். அவங்களே நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தூரமாக போகிறோம், டப்ளின் போகிறோம் அப்படின்றனால நல்லாவே எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐஸ்லாம் போட்டு நல்ல பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ மீன் எல்லாமே வாங்கியாச்சு. ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அவங்களே நல்லா கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா போதும், வேலை முடிஞ்சிடும். அந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லா இடங்களும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் டப்ளின் வந்து திரும்பிகிட்ருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 5 hours ஆகும். ஸோ போகிற வழிகளில் அங்கங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறோம். ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப அங்கங்கே பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் மெதுவாக வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த ட்ராவல் வ்ளாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.